முத்து ஒரு பரம ஏழை. அவருக்கு சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கிறது. அனைவரும் வசதி படைத்தவர்கள். ஆனால் முத்து நேர்மையானவர். உழைத்து சம்பாதித்த பணத்தை மட்டும் வைத்து குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற கொள்கையில் வாழ்ந்து வாழ்ந்து வருகிறார். முத்து கொத்தனார் வேலை செய்கிறார். அந்த ஊரிலேயே முத்து மிகவும் ஏழை என்பதால் அவரை யாருமே மதிக்க மாட்டார்கள். யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார். அன்பாக பேசுவார். அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். அம்மா அப்பா உடல் நலம் சரியில்லாதவர்கள். அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்படியே சென்று கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் நண்பனின் திருமணத்திற்காக கேரளா சென்றார். அங்கே முத்துவின் நண்பன் ஒருவன் தன்னிடம் பணம் இல்லை. உடனே எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடு என கேட்டிருக்கிறார். முத்துதான் மொய் எழுதுவதற்காக வைத்திருந்த 500 ரூபாயை அவரிடம் கொடுத்துள்ளார். பதிலுக்கு முத்துவின் நண்பர் தன் கையில் இருந்த லாட்டரி டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு பதிலாக கொடுத்துள்ளார். முத்து எவ்வளவோ மறுத்தும் வலுக்கட்டாயமாக அதை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். பிறகு முத்து திருமணத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்பிவிட்டார். வழக்கம் போலவே மனைவியுடன் சண்டை. வீட்டில் பிரச்சனை, வெளியில் மரியாதை இல்லை, கையில் பணம் இல்லை. ஏழை. அன்று இரவு திடீரென ஒரு போன் வந்தது. கேரளாவிலிருந்து முத்துவின் நண்பர்தான் போன் செய்தார். முத்துவிடம், உனக்கு லாட்டரியில் 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கிறது. உடனே வந்து பெற்றுக்கொள் என கூறியுள்ளார். இதை கேட்டதும் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே சென்ற முத்து இதை தன் மனைவி குடும்பத்தாரிடம் சொன்னார். பிறகு கேரளா சென்று 1 கோடி ரூபாய் பணத்தை தன் வங்கியில் வரவு வைத்துக் கொண்டார். அதன் பிறகு முத்துவிற்கு எங்கு சென்றாலும் மரியாதை. எல்லோரும் அவரை புகழ ஆரம்பித்தார்கள். அன்றிரவு முத்து ஆழமாக யோசித்தார். ஏழையாக இருக்கும்போது ஒருவரும் மதிக்கவில்லை. பணக்காரனான பிறகு எல்லோரும் புகழ்கிறார்கள். நாம் அன்று எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருப்போம் என முடிவெடுத்தார். வந்த பணத்தை ஒரு ஏழை மக்கள் அனாதை ஆசிரமங்களுக்கு கொடுத்துவிட்டார். பிறகு அவருடைய மனைவி, ஏன் இப்படி செய்தீர்கள் எனக் கேட்டார். எனக்கு பணக்காரனாக வாழும் வாழ்க்கை பிடிக்கவில்லை. எப்போதும் உள்ள வாழ்க்கை எனக்கு போதும். பணத்திற்காக மற்றவர்கள் என்னிடம் நடிக்கும் இந்த போலியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என சொல்லிவிட்டார். இன்றுக்கு வரையில் அவர் ஏழையாகவே வாழ்கிறார். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க.